நாம் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அதிகபட்சம் நம்முடைய நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஆனால் மனித உறுப்பையே கொண்டு போய் விற்று வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளுடைய சக மனிதர்களுக்கு இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய. காந்தி பிறந்தது காமராஜர் காலனிலன்னு சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லை அம்பேத்கர் இறந்தது ஆரப்பாளையத்துலன்னு சர்டிஃபிகேட் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு உடனே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வேறு பெயர்களில் இந்த மாற்று கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஜீவா அவர்கள் வந்து ரொம்ப ஜாலியாக சொன்னார், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அவர் வந்து சென்சார் போர்டுக்கே வந்து நான் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொன்னார். ஜிப்சிக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ கட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். மைலார்ஸுக்கு கட்ஸே இல்லைங்க. மைலார்ஸ்ல பழக்கப்பட்டீங்களா முன்னாடி இருந்தது? இல்லை, நான் இதுக்கும் எனக்கு ஒரு இது இருந்தது, இதில் ஏதாவது நடக்குமோங்கிற ஒரு யோசனை இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கல. எஜ்ஜே சூர்யா சாருக்கு பேசணும். ஒரு சாரும் வந்து அவருக்கும் கதை பிடிச்சிருந்தது, பண்ணாலும் சில காரணங்களால அதை பண்ண முடியல. தனுஷ் சார் வந்து அவர் ஜோக்கர் பார்த்துட்டு பவர் பாண்டி படத்துல கூப்பிட்டு பாட்டு எழுத சொன்னாரு. அப்புறம் இட்லி கடையில பாட்டு எழுத சொன்னாரு. அது வந்து என் மீது ஒரு விமர்சனமும் இருக்கு. ஒரு ஸ்கிரிப்டுக்கு எது தேவையோ அது மட்டும் இல்லாம அதுக்கு வெளியில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கூட படம் சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் பொதுவாக என் ஒய்ஃப் வந்து என்னை ரொம்ப திட்டுறது வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். சொல்லிட்டு இருக்கும் போதே நான் ஏதாவது எடுத்து போட்டு வந்துடுவேன் இருக்கிறதுனால அதில் எப்போவுமே வந்து என்னோட ஒய்ஃபுடைய மனசாட்சியாக நான் இதை வந்து படத்தில் இருக்க ரொமான்ஸ்லாம் இயல்பாக தானே வந்திருக்கும். அந்த மாதிரி கேட்குறேன், ஏன்டா படத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பொதுவா அப்படின்னா, சயின்ஸாவே ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த எமோஷனுமே 20 நிமிஷத்துக்கு மேல கேரி ஆகாது. அது சிரிப்பா இருந்தாலும் சரி, சீரியஸா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, ஒரு மூடு, நீங்க உங்களுக்கு ஒரு மூடுல இருக்கீங்க இல்லையா, அது வந்து 20 நிமிஷத்துக்கு மேல கேரி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. அது 20 நிமிஷத்துக்கு மேல மனுஷன் நடிக்கிறான்னு சொல்றாங்க. கார்த்திக், இன்னைக்கு கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம், கண்டிப்பா. ஜோக்கர், குக்கு, ஜிப்சி, ஜப்பான், மயிலாடு போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் ராஜமுருகன் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். மயிலாடு திரைப்படம் ரிலீஸ் ஆகி நல்லா வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு வருது சார்? மயிலாடு திரைப்படம் வந்து இந்த படம் நம் எழுதப்பட்டதாக இருக்கட்டும், எடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், இது வந்து ஒரு இலக்கணத்துக்குள்ளே அடங்காத ஒரு ஸ்கிரிப்ட். படம்னா இப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாமல் அதை கொஞ்சம் உடைக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டு தான் இது. ஸோ அது முத்துச்சிற்பி, சுசீலாங்கிற அந்த 2 பேரோட லைஃப்பில் அவங்க போகிற வழியில் நிறைய விஷயங்களையும் பேசுது இந்த படம். அந்த ஒரு நேர்கோட்டை வச்சுக்கிட்டு அதை சுற்றி நிறைய விஷயங்கள் பேசுது. அதனால் இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்கங்கிற ஒரு பதட்டம் எனக்கு இருந்தது. ஆனால் அதை தாண்டி எல்லோரும் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு, ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ். இந்த படம் முடிந்த பிறகு கிளைமேக்ஸில் வந்து எல்லோரும் கைதட்டுவது, ரொம்ப உணர்வுபூர்வமான நெகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப பரவலாக ஒரு பெரிய வரவேற்பை வந்து இது பெற்றிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக நிறைய என்னுடைய நண்பர்கள், ஊடக நண்பர்கள், என்னுடைய சக இயக்குனர்கள் வந்து உங்களுடைய படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, ராஜமுருகனால் மட்டுமே எடுக்க முடிந்த ஒரு படத்தை வந்து நீங்கள் சிறப்பாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த வகையில் வந்து மயிலாடு திரைப்படத்தை எடுத்ததுங்கிறது வந்து எப்போவுமே நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த படம் வந்து போருக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு குளோபலான படம், இது ஒரு போருக்கு எதிரான படம், அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னார். வியாசர்பாடியிலேருந்து சுமதி அக்கான்னு ஒருத்தவங்க நேற்று என்னை பார்க்க வந்தாங்க, புகாரிங்கிற நண்பர் மூலமாக. அவங்க வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து ஒரு 12 வயசு பையனுக்கு வந்து அவங்களோட கிட்னியை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அதை செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தோட இறுதி காட்சியில் சசிகுமார் சார் பேசக்கூடிய வசனம் வந்து நான் பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சி. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகளுக்காக தானே இப்படியான படைப்புகளெல்லாம் நம்ம எடுக்கிறோம். ஸோ அது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த படம் எடுத்ததற்கான ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு. அந்த நண்பர் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக ஒரு சன்மார்க்க சமத்துவ நெறியை முன்னிறுத்துகிற படம், வெறுப்புக்கு எதிராக அன்பை பேசுகிற படம், போருக்கு எதிராக அமைதியை முன்வைக்கிற ஒரு படம். அதனால் இந்த படத்தை எடுத்ததற்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அந்த பெருமையை எனக்கு அளித்த தயாரிப்பாளர் அம்பேத் சாருக்கும்,
சசிகுமார் சார் இதில் பங்கெடுத்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். சார் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து இந்த கிட்னி தெஃப்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குல்ல, அதனால உங்களுக்கு இந்த கதை வந்து யோசிச்சு பண்ணீங்களா இல்லை எப்படி சார் இந்த கதை உருவாச்சு? இல்லை, இந்த கதை உருவானது வந்து ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடி நான் பார்த்த செய்தியிலேருந்து உருவானது. ஒரு உண்மை செய்தியை வச்சுட்டு அதை சுற்றி இருந்தது. அப்புறம் வந்து இந்த கிட்னி திருட்டுங்கிறது இந்தியா முழுவதும் பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கு, பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம படிக்கும்போதோ இல்லை அப்படியான மனிதர்களை பார்க்கும்போதோ நாம் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம அதிகபட்சம் நம்முடைய நகைகளை கொண்டு போய் அடகு வைக்கிறோம். ஆனால் மனித உறுப்பையே கொண்டு போய் விற்று வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்மளுடைய சக மனிதர்களுக்கு இருக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சது தான் இந்த படம். சார் இப்போ வந்து ஆர்கனுக்காக வந்து உயிரோட இருக்கவங்க ஐடென்டிட்டியை வந்து மறைக்கிறது தான் நம்ம கதை. அது வந்து லைக் உண்மையாகவே நடந்துச்சா இல்லை உங்களோட ஃபிக்ஷனல் மாதிரி நீங்கள் எடுத்தீங்க? இல்லை அதெல்லாம் உண்மைதான். அது அப்படியே உண்மைதான். எப்படி வந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்க ஐடென்டிட்டியை மறைச்சி. ஏன்னா பெரும் பணம் படைத்தவர்கள் வந்து இதை உடனே செய்யணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போய் தான் செய்ய முடியும். வெளிநாடுகளுக்கு அங்கே சட்டம் வந்து சில நாடுகளில் வந்து இதுக்கு கடுமையான சட்டங்கள் இல்லை. ஸோ இந்தியாவில் சட்டம் வந்து கடுமையாக இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாடுகளில் போய் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அப்படி போக முடியாத இடத்துல இருக்கிறவங்க, அதாவது உடல்நிலையாக அவங்க வெளிநாடுகளுக்கு போகிறது முடியாத சூழலில் இருக்கிறவங்களோ அல்லது விருப்பம் இல்லாதவர்களோ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேயே நம்ம இது மாதிரியான சட்டத்திற்கு புறம்பாக இதை பண்ணிக்கலாங்கிறது. நம்ம நாட்டில் தான் வந்து சட்டத்துக்கு புறம்பாக செய்வதற்கு எல்லா வழியும் இருக்கே. எப்போ வந்து ஒரு சட்டம் போடப்படுதோ அதற்கு எதிராக 4 சட்டம் வந்து மனுஷங்களால் போடப்படுது. அதுதானே நம்முடைய சூழலாக இருக்குது. பைபாஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம், பைபாஸ் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு கூட பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குங்கிறதுனால இந்த ஒரு தன்னுடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு வேறு ஏன்னா இங்கே வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கான புரோக்கர்ஸ் தான் நம்ம சிஸ்டத்தையே நடத்துகிறாங்க. அதுதான் வந்து உண்மை. அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், அவர் இந்த வேலையெல்லாம் பண்ணி கொடுக்குறவர். அவர் வந்து என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு என்ன வேணும், காந்தி பிறந்தது காமராஜர் காலனிலன்னு சர்டிஃபிகேட் வேணுமா, இல்லை அம்பேத்கர் இறந்தது ஆரப்பாளையத்துலன்னு சர்டிஃபிகேட் வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, உடனே எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த மாதிரி அடையாளத்தை மாற்றிக்கிட்டு வேறு பெயர்களில் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க. அதை தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த படத்துக்காக ரிசர்ச் பண்ணுறப்ப நீங்கள் யோசிச்சு பார்க்காத விதத்தில் அதிர்ச்சியான தகவல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா சார்? இப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள். அதுதான் சொல்கிறேனே, இது முதல்ல நம்ம வந்து இந்த மாதிரி மனிதர்கள் வந்து கடனுக்காக தங்களுடைய உறுப்பை கொடுக்குறாங்கங்கிறதே முதல் அதிர்ச்சி. அதில் இதை போக போக நிறைய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது. எப்படி வந்து அடையாளத்தை மாற்றிக்கிட்டு ஒரு சிம்பிளான, அதாவது அதற்காக அவங்களுக்கு பேசப்படுற பணம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்பேஸில் இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இவங்க வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கு இவங்கள்ட்ட அவங்களோட தேவைகளை பயன்படுத்திக்கிட்டு இதில் மீடியேட்டர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவங்களுடைய ஒருத்தவங்களுடைய உறுப்புக்கு கிட்னிக்கு வந்து அவங்க பேசக்கூடிய தொகை வந்து 15 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு ஒன்றுனா இவங்களுக்கு கொடுக்கறது 3 லட்சம் 4 லட்சம். அப்போ நடுவில் இருக்கிறவங்க இது பொதுவாகவே இது எல்லாமே இதுக்குள்ளே நடக்குது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி வந்து ஒரு மனுஷனை இன்னொருத்தவன் எப்படி பார்க்குறாங்கிறதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அவனை ஒரு மனுஷன்னா எமோஷன் தானே. ஒரு மனுஷன்னா என்னங்க, அவனுடைய பாடி வந்து எமோஷன் தானேங்க. வந்துட்டு நீங்கள் எமோஷனை கட் பண்ணிட்டா மனுஷன் ஒன்றுமே இல்லையே. மனுஷன் வந்து அனிமல் தானே இல்லையா? நம்ம எங்கே வித்தியாசப்படுத்தி பேசுகிறோம் அப்படின்னா ஹியூமன் எமோஷன்ஸ் தான் வித்தியாசப்படுத்தி பேசுகிறோம். ஸோ அந்த ஹியூமன் எமோஷன்ஸே பார்க்காத ஒரு சமூகமாக நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் ஒரு கட்டத்தில்ங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி, இப்போ வந்து ஒரு சிலருக்கு தெரிஞ்சே அவங்க வந்து தங்களோட கிட்னியை வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டமாக சொன்னீங்க. நம்மளோட உடல் உறுப்பை வச்சு வந்து நம்ம இங்கே வாழ்வாதாரத்தை நடத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, சக மனிதர் அதை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு. சில பேர் தெரியாமையே அதுக்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க விக்டிமா. ஸோ அந்த மாதிரி தகவல்கள் எதுவும் தெரிகிறப்போ உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு? ஆமாம், அது ரொம்ப வருத்தமாக. நிறைய பேர் அறியாமைங்கிறது வந்து நம்ம ஜனங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை. இந்த அறியாமையை பயன்படுத்திக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க. இப்போ வந்து சமீபத்தில் ஜீவா அவர்கள் வந்து ரொம்ப ஜாலியாக சொன்னார், இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அவர் வந்து சென்சார் போர்டுக்கே வந்து நான் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொன்னார். ஜிப்சிக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ கட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னார். நீங்கள் என்ன தான் அப்படி கட் பண்ணாலும் அடுத்தடுத்து உங்களோட படைப்புகளில் என்னென்ன நாட்டுக்கு தேவையோ அதை நீங்கள் போல்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி மயிலாடுக்கு எவ்வளோ கட்ஸ் சார் வந்து? மயிலாடுக்கு கட்ஸே இல்லைங்க. மயிலாடுல பழக்கப்பட்டீங்களா சார் முன்னாடி இருந்தது? இல்லை, நான் இதுக்கும் எனக்கு ஒரு இது இருந்தது, இதில் ஏதாவது நடக்குமோங்கிற ஒரு
ம். யோசனை இருந்தது. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்க வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நியாயமா இருக்கு இந்த படம். அதனால இல்ல ஓகே. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம்னு அவங்க வந்து வெறுமனே இந்த பொதுவா கெட்ட வார்த்தைகள மீட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ ம். எல்லா படங்கள்லயும் ம். செய்யக்கூடிய விஷயங்கள மட்டும் செஞ்சு குடுத்துட்டாங்க. அப்படி எதுவுமே எந்த கட்டுமே இல்ல. அதனால ஓகே. மயிலாடு திரைப்படம் வந்து சென்சார்னால பார்த்து பாராட்டப்பட்ட ஒரு திரைப்படமா இருந்ததுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சூப்பர். சார் நீங்களும் டியூன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் வந்து இந்த மாரி பைபாஸ் பண்ணி சொன்னா, நீங்க கட் பண்ண மாட்டீங்க இனிமே அப்படின்ற மாரி பயிற்சி ஆயிடுச்சா இல்ல சார்? அது நம்ம தணிக்கையோட நம்ம வந்து தொடர்ந்து நம்மள மாதிரி படைப்பாளிகள் வந்து இந்த இடங்கள்ல போராடிட்டே இருந்தோம்னா, நல்ல படைப்ப எடுத்துட்டு வரவே முடியாது. ஓகே. ஸோ அதனால வந்து அத சரியா சொல்லணும். நம்முடைய உணர்வுகள கரெக்ட்டா எடுத்துட்டு போணும். ம். தயாரிப்பாளருக்கும் நம்ம ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். இதெல்லாம் இருக்கு இல்லையா? சினிமாங்கிறது எல்லாம் ஓகே. சேர்ந்தது தான் இல்லையா? ஸோ அதோட சேர்ந்து எடுத்துட்டு வரும்போது ஆனா நீங்க மயிலாடு திரைப்படத்த பார்த்தீங்கன்னா, அது பேச வேண்டிய அரசியல ரொம்ப தீவிரமா பேசின ஒரு படம் தான். அது ஓகே. அது ஒரு இன்னரா அரசியல்ங்கிறது சார்பு நிலையான அரசியலே இல்ல. அது ஹியூமானிட்டிக்காக, லவ்வுக்காக பேசப்படுற அரசியல் தான். ஆனா அதுக்குள்ள நீங்க அந்த படத்த டீப்பா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம பேசியிருக்கோம். ஓகே. அதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோ, சமரசம் செஞ்சுக்கிட்டோ இந்த படத்த எடுக்கல. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சார் சசிகுமார் எப்படி சார் உள்ள வந்தார்? ஃபர்ஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யார் இருந்தாங்க? மேபி சசிகுமார் சார் தான் வெரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? இல்ல இந்த படம் வந்து எழுதப்படும்போது யாரையும் நினைச்சு எழுதப்படல. அப்புறம் நம்ம ஓகே. நெறைய ம இத எழுதி முடிச்சுட்டு பொதுவா பேசுவோம். யாரு வந்து ம். பண்ணா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இத எஸ்.ஜே. சூர்யா சாருக்கு பேசுனோம். ம். அவரு சாரும் வந்து அவருக்கும் கதை பிடிச்சிருந்தது. ஆனாலும் சில காரணங்களால அத பண்ண முடியல. ஓகே. ஆனா அவரு வந்து இந்த படம் இந்த கதைய கேட்டுட்டு அவரு குடுத்த சில இன்புட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தது. மேபி அதனுடைய ரெஃபரன்ஸா சார் இடையில எஸ்.ஜே. சூர்யா சார் ரெஃபரன்ஸ் படத்துல வருது. இல்ல, இல்ல. இருக்கு, இல்ல. இல்ல. இல்ல, என்னடா இல்ல, எஸ்.ஜே. இல்ல. சூர்யா படம் மாரி இருக்கு. இல்ல, இல்ல. அது ஏற்கனவே அது ஒரு எழுதப்பட்டது தாக்கம். தான். அது ஒரு ஏற்கனவே எழுதப்பட்டது ஓகே, தான். ஓகே. ஏற்கனவே அந்த கதைக்காக எழுதப்பட்டது தான். ஓகே. ஸோ, அப்படியே அவருடைய இதுவும் இன்புட்ஸும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே சசி சாரு இந்த படம் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. நம்ம யோசிப்போம் இல்லையா 2, 3 விஷயங்கள் அப்போ வந்து சசி சார் பண்ணா நல்லாயிருக்கும்னு ஆரம்பத்திலேயே எனக்கு கதை எழுத முடிச்ச உடனே எனக்கு தோணுச்சு. பட் நான் இமிடியேட்டா போகல. அதுக்கப்புறம் வந்து சசி சார் வந்தா நல்லாயிருக்குமேன்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும்போது, இரா சரவணன் நந்தன் இயக்குனர் இரா சரவணன் என்னுடைய நண்பன் தான். அவன் மூலமா சசி சாரு நானு அப்ரோச் பண்ணி, சசி சார் உடனே வந்தார். ஏன்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு நட்பு உண்டு. இப்படி இரா சரவணன் வந்து எங்களுக்கு நடுவுல எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உறுதுணையா இருந்திருக்கான். அதனால அப்ப வந்து சசி சாரு கதை கேட்டுட்டு, "ரொம்ப நல்லாயிருக்கு. இத நீங்க நினைக்கிற ஒரு படமா எடுங்க." அப்படின்னு அவரு உள்ள வந்தாரு. ஏன்னா, சசி சார் உள்ள வந்ததுங்கிறது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவரு இந்த படத்த வந்து பல்வேறு சூழல்கள்லயும், இந்த படம் நடந்து முடிந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுற வரைக்கும், ஒரு நல்ல நடிகராகவும், மனிதராகவும் உடன் இருந்தார். சார் நம்ம சசிகுமார் சார் பத்தி நெறையா பேசினோம். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்கள காஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? அவங்கள்ட்ட நீங்க கேட்டு வாங்கின ஆக்டிங் ப்ராசஸ் இல்ல அந்த பத்தி. படம் வந்து இந்த படம் ம். பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் வந்து அந்த பொண்ண படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ம். பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய படங்கள்ல பொதுவாவே பெண் கதாபாத்திரங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். அத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாத்தியப்படும். இந்த படத்துல அவங்க அதே மாரி சைத்ரா வந்து ரொம்ப புரிஞ்சு, ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அவங்க வந்து தமிழ்ல நெறைய படங்கள் செய்யக்கூடிய ஒரு ஒரு இமிடியேட்டா அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும்னு ம். நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த ஸ்பேஸ்ல நடிகைகள் ரொம்ப குறைவா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அவங்களுக்கு இந்த கதைய சொன்னது பெங்களூர்ல போய் நான் தேடி போய் சொன்னேன் அவங்களுக்கு. டோபி பார்த்துட்டு, சைடு ஏ, சைடு பி அவங்க ம். கன்னட படங்கள் ம். பார்த்துட்டு, ம். நான் தேடி போய் சொன்னேன். அவங்க பண்ணுனா நல்லாயிருக்கும். ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம எழுதுற கதாபாத்திரத்துக்கு ஒரு முகம் நமக்கு பதிஞ்சிரும். அதனால அவங்கள தேடி போய் சொன்னேன். அவங்களும் வந்து அ அந்த கதைய கேட்ட உடனே அ வந்து ரொம்ப முழு அர்ப்பணிப்போட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நெறைய சீன்ஸ் மேபி உங்கள நடிச்சு இம்ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் பர்ட்டிகுலரா ஒரு ஷாட்டுக்காக ஒரு 70 டேக் எடுத்தீங்களா சார்? அது என்ன கதைன்னு சொல்லுங்க சார். என்ன சீன் அது? நாங்க ஆர்வமா இருக்கோம் கேட்க. இந்த படத்துல வந்து அவங்க பீடி குடிக்கிற மாரி ஒரு காட்சி வரும். அவங்க அப்பா வந்து அவங்க மேல வந்துட்டாங்க. அது நான் உண்மையிலேயே சில பெண்களுக்கு அது மாரி நடந்தத நான் பார்த்துருக்கேன். சாமி வரும் இல்லையா வந்துட்டு, அது ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம் தான் அது. அ அது அவங்க அப்பா இறந்து போன அப்பா மேல வர்றதாக சில பெண்களுக்கு நடந்தத நான் பார்த்துருக்கேன். அது ம். வந்து ரொம்ப எமோஷனலா அவங்க உள்ள நான் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது, அது அப்படி ஒரு எக்ஸ்பிரஷனுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. அப்படி வந்து இந்த படத்துல வந்து அந்த தன்னுடைய காதல வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அப்பா வந்து அது மேல வர்றதாக ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும். அப்ப அவங்க அப்பாவுக்கு பீடி பிடிச்ச பழக்கம் இருந்ததுனால, அந்த பொண்ணும் அப்பா மாதிரி பீடி குடிக்கணும் அப்படிங்கிறம்போது, அந்த பீடி குடிக்கிற காட்சி எடுக்கும்போது, அவங்க பீடி அவங்க இதுக்கு முன்னாடி பீடி குடிச்சதில்ல. ஸோ குடிச்ச உடனே இருமல் எக்கச்சக்கமா வந்து இதாகி, அதுக்கப்புறம் இல்ல, இல்ல நான் பண்றேன். ஏன்னா பீடி நெறைய பேரு
அப்படின்னு இழுத்து விட்டு அதை சமாளிச்சிருவாங்க. பட் நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக பீடி குடிச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 70 பீடி அன்னைக்கு அவங்க. அதுவும் அது நைட் எஃபெக்ட் வேறு. ஸோ ஒரு 70 பீடி குடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி அது ஒரு பக்கம் ரொம்ப கொடூரமாகவும் இன்னொரு பக்கம் காமெடியாகவும் மாறி அது வந்து ரொம்ப இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. அனுபவம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியே வந்து நம்ம வந்து லிரிசிஸ்ட் ராஜ்முருகனுக்கு வந்து வருவோம் சார். ஏன்னா வந்து நீங்கள் எழுதின நிறைய வசனங்கள் உங்களோட படங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய பாடல்களும் அந்த மாதிரி தான். தலக்கோதும் சாங்காக இருக்கட்டும், வீசும் காத்தோட இருக்கும், இந்த படத்தில் இருக்கிற வண்டி ஏறலாம் சாங்காக இருக்கும், எல்லாமே உங்கள் லிரிசிஸ்டாக உங்களுடைய வேர்ஷனுக்கு நாங்கள் நிறைய ரசிகர்களாக கடையில் எத்தனை சாமி அந்த பாடல்களாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நாங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த லிரிசிஸ்ட் ராஜ்முருகன் பற்றி சொல்லுங்கள். அதான் நான் வந்து சினிமாவுக்கு வந்ததே லிரிசிஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் அப்படின்னு ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. யுகபாரதி அண்ணனோட தான் நான் இருந்தேன் சென்னைக்கு வந்த புதுசில். அவர் தான் எனக்கு வந்து அண்ணன் மாதிரி இருந்து அவரோட அறையில் தான் நான் தங்கியிருந்தேன். ஸோ அதனால் அவர் பார்த்து நானும் வந்து பாட்டு எழுதணுங்கிற அந்த ஆசை இருந்தது. ஆனால் சூழல் அப்படி இல்லாமல் நம்ம வேறு வேறு ஜேர்னலிஸ்ட் ஆகி டைரக்டர் ஆகி அப்படி வந்துட்டோம். ஆனால் அந்த பாட்டு எழுதுகிற ஒரு கவிஞனுடைய ஆசை வந்து அப்பப்போ உள்ள இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து நண்பர்கள் கேட்கும்போது, என்னை தெரிந்தவர்கள் கேட்கும்போது, அப்படின்னு இந்த பாட்டு எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை பாட்டை வந்து ரொம்ப விரும்பி எழுதுகிறேன். அதனால் அது வந்து ஒரு பக்கம் அது வந்து ரொம்ப விருப்பமாக செய்யக்கூடிய ஒரு வேலை. அந்த மாதிரி ஆரம்பித்து விஜய் மில்டன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் முதல்ல நான் பாட்டு எழுதினேன். அழகாக இருக்கிறாய் பயமாக இருக்கிறதுன்னு ஒரு படத்தில் யுவன் சங்கர் மியூசிக்கில் பாட்டு எழுதினேன். ஸோ அதன் பிறகு அப்படியே வினோத், என்னோட நண்பர் வினோத்தோடைய தீரன் படத்தில் ஒரு பாட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல், அவனும் என்னோடய ஃப்ரெண்டு, அந்த இதில் வந்து நான் ஒரு பாட்டு எழுதினேன். அப்புறம் தனுஷ் சார் வந்து அவர் ஜோக்கர் பார்த்துட்டு ஷான் ரோல்டர்னு எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அதுலேருந்து அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு. தனுஷ் சார் எப்போவுமே வந்து நல்ல திறமைகள் இருக்கக்கூடிய இடத்துல போய் அந்த கலைஞர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மனசு உள்ளவர். ஸோ அப்படி வந்து அவர் வந்து பவர் பாண்டி படத்தில் கூப்பிட்டு பாட்டு எழுத சொன்னார். அப்புறம் இட்லி கடையில் பாட்டு எழுத சொன்னார். ஸோ அவர் தொடர்ந்து அவரோட அந்த ஒரு மியூச்சுவலான அழகான ஒரு நட்பு போகுது. ஸோ இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பாடல்களை வாங்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா அது இருக்குது. ஏன்னா நம்ம பாடல்களை வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தலகோதும் பாட்டோ எத்தனை சாமி பாட்டோ அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் மயிலாட் படத்தில் நம்ம வண்டியர்லாம் சாங் பற்றியும் கேட்டேன் சார். அந்த பாட்டை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஆமாம், அது வந்து அத்திப்பட்டி மாரியப்பன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுப்புற கலைஞர். அவர் தான் அந்த பாடல் எழுதுறதுக்காகவும் பாடுறதுக்காகவும் அவங்களை கூப்பிட்டோம். என்னென்னா அந்த மாதிரி அவங்கள்ட்டே இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். அவர் கூப்பிட்டு பாட வைக்கும்போது ஷான் ரோல்டர்னு ஷான்ட்ட எப்போவுமே அப்படியான ஒரு அந்த மண்ணிலேருந்து இருக்கக்கூடிய கலைஞர்களை வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுல ரொம்ப இதாக இருப்பார். ஸோ அப்படி வந்து அவர் எடுத்துகிட்டு அந்த அத்திப்பட்டி மாரியப்பனுடைய லிரிக்ஸ் தான் அந்த வண்டி ஏறலாம்ங்கிற அந்த முதல் வார்த்தை. அவர் அப்படி ஒரு பாடல் அந்த வேற ஒரு வடிவத்தில் வச்சுருந்தார். அதோடைய வண்டி ஏறலாங்கிறது முதல் வரியாக இருந்தது. அது ரொம்ப பொருந்துனுச்சு இந்த சூழலுக்கு. அதனால் அதை எடுத்துக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டே அவர் பாதி லிரிக் நான் பாதி லிரிக் 2 பேர் சேர்ந்து எழுதணும் அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரி கலைஞர்களோட நம்ம போய் கொலாபரேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். எப்போவுமே அது என்னோடய படங்களில் தொடர்ந்து செய்யணும்னு நினைப்பேன். ஷான் ரோல்டனுக்கும் அந்த விருப்பம் எப்போவுமே உண்டு. அப்படி நடந்தது தான் அந்த வண்டி ஏறலாம் பாட்டு. ஏன்னா அந்த மாதிரி வார்த்தைகளை நம்மளாக யோசித்து எழுத முடியாது. அந்த மாதிரி மனிதர்கள்ட்டேருந்து தான் சில வார்த்தைகள் உருவாகும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் சினிமா பாட்டுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு புரியாது. அவங்க ஒரு கட்டுக்கடங்காத ஒரு நதியாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்துக்கணும். சார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறப்பே ஷான் ரோல்டன் சார் தான் மியூசிக் டைரக்டர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இல்லை வேறு யாராவது? இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவரோட எனக்கு ஒரு நல்ல ரேப்போ கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்குது. குக்கூலேருந்தே அவருக்கும் எனக்குமான ஒரு நட்பும் இந்த மியூச்சுவலும் தொடருது. குக்கூவில் 2 பாட்டு பாடியிருந்தார். அதன் பிறகு ஜோக்கருக்கு மியூசிக் பண்ணார். அதன் பிறகு அவர் மியூசிக்கில் நான் பாட்டு பவர் பாண்டி ஜெய்பீமு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதியிருக்கேன். மெஹந்தி சர்க்கஸ் என்னோட அண்ணன் பண்ண படம், அதில் நான் கதை எழுதியிருந்தேன். அதுலேயும் ஷான் தான் இருந்தார். ஸோ அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போது லாலா குண்டா பொம்மைகள்னு ஒரு இதில் அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜிகிருத தங்காங்கிற சாங்கெல்லாம் அந்த இதில் தான் இருந்தது. ஸோ அதனால்
எங்களுக்குள்ள நடுவில் நல்ல மியூச்சுவலான ஒரு அன்பு இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதே அவர் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். லைக் உங்களோட படங்கள் எது எடுத்து பார்த்தாலும் மேபி ஒரு சீரியஸ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு காமிக்கல் லேயர் இருக்கும் சார். ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர்லேருந்தே அது இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க நீங்கள். படம் வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயத்த சொல்ல போச்சுன்னாலும் உள்ளே வந்து ஒரு காமிக்கலான ஒரு வேவாக தான் இருக்கும். பொலிட்டிக்கல்னு வந்து குரு சோமசுந்தரம் அவர்கள் சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும், அது சொல்கிறது வந்து ஆழமாக இருந்தாலும் சொல்கிற விதம் வந்து ஒரு காமிக்கலாக இருக்கும். மேபி உங்களுக்கு லைக் பத்திரிக்கை சைட்லேருந்து வந்ததுனால இந்த காமிக் சீன்ஸ் மேபி இதெல்லாம் நம்ம படத்தில் இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதுக்கு தனியாக எப்படி? கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா பத்திரிகையிலேருந்து வந்ததுனால அது வந்து என் மீது ஒரு விமர்சனமும் இருக்குது. என்னன்னா ஒரு ஸ்கிரிப்டுக்கு எது தேவையோ அது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வெளியில் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கூட படம் இருக்க சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு பத்திரிகையாளனாக இருந்ததும் நிறைய மனிதர்களை பார்த்ததும், அப்போ நான் ஒரு கதையை வந்து அதை சுற்றி இருக்கிற சூழலோடு சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணுறேன் நான். ஸோ பட் அதை இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த இதுவும் சேர்ந்து அந்த சூழலும் சேர்ந்து தான் அந்த நீங்கள் சொல்கிற இந்த சட்டையரு இந்த விஷயம்லாம் அதுக்குள்ளே வருது. குரு சோமசுந்தர் கேரக்டர் வந்துட்டு நீங்கள் கற்பனையாக செஞ்சதா இல்லை உங்கள் கூட இருக்க ஏதாவது ஒரு கேரக்டர் இன்சர்ட் பண்ணீங்களா சார்? நிறைய அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் என்னோடய படங்களில் வரக்கூடிய கேரக்டர்கள் எல்லாமே மேக்ஸிமம் உண்மையாக இருக்கும். அதுக்குள்ளே கொஞ்சம் நம்ம கற்பனையை கலப்போம். அப்படி தானே தவிர முழுமையான கற்பனைன்னு எந்த பாத்திரமுமே இல்லை. குரு சோமசுந்தரம் மாதிரி நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து ஊருக்கு ஊர் இருக்காங்க. அவங்க ஒரு அந்த மாதிரி அவங்க ஒரு நேர்மையாக இருப்பாங்க. ஆனால் மற்றவர்களால் அவங்க ரொம்ப அப்படி பார்க்கப்பட மாட்டாங்க. கொஞ்சம் அவங்கள வந்து கேலியாக சில பேர் பார்ப்போம். நேர்மைக்காகவே கேலி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் தங்களுடைய நேர்மையையும் இதையும் விடாமல் அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நிறைய காரியங்களை செய்து கொடுப்பாங்க. அவங்களால நிறைய மாற்றங்கள் அங்கே நடந்திருக்கும். ஆனால் அதை பற்றின பொருட்டு இல்லாமல் அவங்க பாட்டுக்கு தங்கள் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியானவர்களை நான் தொடர்ந்து பார்க்குறேன். அந்த மாதிரி மனிதர்களை தொடர்ந்து என்னோடய படைப்புகளை காட்டணும்னு நினைக்கிறேன். மேபி லைக் நீங்கள் கலர்ஸாக யூஸ் பண்ணுறது இந்த காஸ்டியூம்ஸ்க்கு எல்லாமே ஒரு விண்டேஜ் டச் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும் கதைக்கு தேவையானது. ஸோ அது மேபி எங்கேருந்து உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருந்திருக்கு சார்? ஏன்னா ஒரு கேரக்டராக ஸ்கெச் பண்ணுறப்பையும் சரி, அதோட காஸ்டியூமாக இருக்கட்டும், இந்த கெட்டப், இந்த மீசை, கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதுவுமே நம்ம ரெஃபரன்ஸ் தான் எடுக்கிறோம். இப்போது சில நம்ம பார்த்த மனிதர்கள்ட்டேருந்து எடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் தான். இப்போ குரு சோமசுந்தரம் காஸ்டியூமே எடுத்துட்டா என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஷோவுடைய காஸ்டியூம் அது. அவர் வந்து க்ரீன் போடுவார், இவர் வந்து மெரூன் ரெட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் என்னன்னா நான் பார்த்த ஒரு பத்திரிகையாளர் இதே காஸ்டியூம் போட்டிருந்தார். அதுலேருந்து தான் நான் எடுத்தேன். நான் பார்த்த லோக்கலில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இதே காஸ்டியூம் வந்து போட்டிருந்தாரு. கலர் வேறு போட்டிருந்தாரு, பட் இதே பேட்டர்ன் போட்டிருந்தாரு. அதை தான் நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ஷோவும் இதே ஸ்பேஸ் தான் போட்டிருந்தாரு. ஓகே, எனிவே அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் பெரும்பாலும். ஸோ படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா உங்களோட விஷன் வந்து 200% கொடுத்துருக்காரு. ஸோ எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அந்த படத்துக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்து. ஸோ சினிமோட்டோகிராஃபர் பற்றி. நீரவ் சார் வந்து எனக்கு ரொம்ப நல்ல நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுலேருந்து ஒரு நல்ல நட்பு அவரோட உண்டு. இந்த படத்தோட கதையை கேட்கும்போது அவர் கடைசி அரை மணி நேரம் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசுது, அதனால் நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ரொம்ப கம்ஃபர்ட்டான, அதே நேரத்தில் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு முழு உழைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். நீரவ் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான அனுபவம். அது படத்துலையும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ பேசிக்காக மேபி நீ உங்கள் பத்திரிக்கை டைம்லேருந்தே வந்து நிறையா ரசிகர்கள் இருக்காங்க. இப்போ சக நண்பர்கள் கூட ரெகுலராக உங்களுடைய ரசிகர்களாக இருந்திருக்காங்க. இப்போ படங்கள் பார்க்குறப்பவும் நான் ரசிகனாக மாறி இருக்கேன். ஸோ இப்படி சீரியஸான ஒரு கதைகள் வந்து பேசக்கூடிய ஒரு கலைஞர்கிட்ட வெளிலேருந்து பார்க்குற ஒரு பிம்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு சீரியஸான மனிதர் எப்படி போய் பேசணும், அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. பட் அவர் வந்து எந்த அளவுக்கு வேணாலும் ஹியூமரஸாக இருந்திருக்கலாம் இயல்பான அவங்களுடைய லைஃப்பில். பட் எங்களுக்கு தெரியாது. பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் எவ்வளோ சீரியஸான விஷயங்களை அட்ரஸ் பண்ணாலும் நீங்கள் இயல்பான ஒரு லைஃப்பில் எவ்வளோ ஒரு ஹியூமரஸான ஒரு ஆள், இல்லை நம்ம வெளியில் பார்க்குறவர் தான் ராஜமுருகனா அப்படின்றது? இல்லை, நான் அடிப்படையில் ரொம்ப ஹியூமரான ஒரு ஆளுங்க. இல்லைன்னா நம்மளாலலாம் வாழ முடியுமா? அதனால் வந்து நான் எப்போவுமே நண்பர்களோடையே இருக்கிற ஒரு ஆள். எப்போவுமே என்னை சுற்றி மனிதர்கள், நண்பர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பெரும்பாலும் வந்துட்டு ஹியூமராக எல்லாத்தையுமே ஹியூமராக பார்க்குறது, இசை, பயணங்கள், இதுதான் என்னையெல்லாம் வாழ வைக்குது. ஸோ என்னோடய நண்பர்களும் அப்படி தான். அப்படி பெரும்பாலும் எனக்கு வந்து பரமுன்னு ஒரு நண்பன் இருக்கான். அப்புறம் ஹெச் வினோத்து, ஞானவேலு, மைப்பா நாராயணன், ஸோ அண்ணன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கேங்கு
இருக்காங்க. அவங்க எல்லாமே ரொம்ப சென்சிபிளான மனிதர்கள். அதே நேரத்தில் வாழ்க்கையை ரொம்ப ஜாலியாக பார்க்கக்கூடிய அந்த மாதிரியான ஆட்கள். அதே மாதிரி தர்மபுரி சுரேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார். கோயம்புத்தூரில் சிவா தோழர் ஒருத்தர் இருக்கார், வக்கீல் அவர். இவங்கெல்லாம் இப்போ வந்து பெரும்பாலும் இவங்களோட தான் நான் பயணங்கள், அப்பப்போ பயணங்கள் செய்வது, அவங்களோட உரையாடுறது, அது பெரும்பாலும் நகைச்சுவையாக தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக வந்து எல்லாத்தையும், அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அரசியலாக பார்க்குறது. அப்புறம் எங்களுக்குள்ளே இருக்கிற காமன் பாயிண்ட்டாக இளையராஜா இருப்பார். அவருடைய பாடல்கள், ஸோ அவருடைய ரேர் பாடல்கள், அதுக்குள்ளே ஒரு விளையாட்டு, இந்த பாடல்களை வைத்து விளையாட்டு. சில பாட்டெல்லாம் பழைய பாட்டு இருக்கும், அது வந்து ராஜா சார் மியூசிக்கே இருக்காது, ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ராஜா சார்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். அது எடுத்து பார்த்தா சந்திரபோஸா இருக்கும். அந்த மாதிரி இது இந்த ராஜா சார் சாங் கேட்டுட்டே இருந்திருப்போம். இது யார் தெரியுங்களா, இது இந்த பாட்டு இன்னைக்கு ஒரு பாட்டு பிடிச்சங்க, இந்த பாட்டு யாரு மியூசிக் பண்ணது தெரியுமான்னு ஒரு கேம் ஆரம்பிச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாலியா வாழ்றது தான் பர்சனலா என்னுடைய லைஃப். பட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சென்சிபிளாக ஷேர் பண்ணீங்க. இப்போ உங்களோட பர்சனல் லைஃப் பற்றியும் நிறையா கேட்கணும், அதே சமயத்தில் உங்களோட ஃபிலிம் கரியர் பற்றியும் கேட்கணும்னு விருப்பப்படுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம், அதுக்கான ப்ராப்பர்ட்டி முதல்ல எடுத்துடுறேன் சார். சார், செக்மெண்ட் கால் குட் ஆர் பேட் சார். நிறைய விஷயங்கள் கேட்குறோம், நீங்களே உங்களை செல்ஃப் ரிவ்யூ பண்ணி அதில் குட்டா பேடான்னு நீங்கள் சொல்லலாம் சார். சார், பொதுவாக இது எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு கலைஞராக இருக்கலாம், வெளியில் தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அவங்களுடைய விருப்பப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. பட் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழல்கள் வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துருக்கோம், இப்படி தான் நீங்கள் வரணும், போகணும், வரணும்லாம். நீங்கள் உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதத்தில், அது வந்து உருவத்திலையாக இருக்கலாம், உடையிலையாக இருக்கலாம், இல்லை பேசுகிற விதத்துலையாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து குட் நினைக்கிறீங்களா, பேட் நினைக்கிறீங்களா, இது வரைக்கும் நீங்கள் சோஷியலாக பழகினதை வச்சு? ஒய் சார்? இல்லை, நான் பொதுவாக என் ஒய்ஃப் வந்து என்னை ரொம்ப திட்டுறது வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க இந்த கேள்விக்கு. அவங்க வந்து ஏன் இப்படி நடந்துக்கிற, ஒரு இடத்துல எப்படி உட்காரணும், ஒரு இடத்துல எப்படி பேசணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை தொடர்ந்து வந்து அவங்க தான் இப்போது எனக்கு காஸ்டியூம்லாம் இது பண்ணுறது. பட் ஆனால் நான் அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே நான் ஏதாவது எடுத்து போட்டு வந்துடுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதில் எப்போவுமே வந்து என்னோட ஒய்ஃபுடைய மனசாட்சியாக நான் இதை வந்து ஓகே சார். ஸோ நான் ஒரு கணவராக நீங்கள் குட்டா பேடா சார், எமோஷ்னலி, ரொமான்ஸா? இது வந்து என்னோட ஒய்ஃபுடைய மனசாட்சி சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க மனசாட்சி சொல்லட்டும் சார், அப்புறம் உங்க ஒய்ஃபோட மனசாட்சி சொல்லிக்கலாம். குட்டா இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிற பேடான ஒய் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? அது எகைன் இதுதான், அதாவது நம்மளுடைய நேரம், நம்மளுடைய அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கான நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு கேப்பு எப்போவுமே உண்டு. ஸோ அதை நான் ட்ரை பண்ணுவேன், இல்லை அதை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். இருந்தாலும் நம்முடைய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய எமோஷன், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நேரம், நம்மளுடைய வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்கு நடுவில் நம்ம எப்போவுமே தலையில் 4 விஷயத்தை தூக்கி போட்டுக்கிட்டே அலையிறதுனால அதுக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாலும் சில நேரங்களில் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் உண்மையிலே வந்து அதற்காக வந்து நான் அப்பப்போ நானே கொஞ்சம் கில்ட் ஆகிறது உண்டு. ஸோ அதை வந்து இதன் மூலமாக என் ஒய்ஃபுக்கு நான் அதை கன்வே பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் எப்போவுமே அவள் மேலே வந்து எனக்கு பெரிய அன்பு உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதத்தில் நான் வந்து பேடாக தான் இருக்கேன். சரி, நீங்கள் ஏதோ ஒரு சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு குட், ஏன்னா உங்கள் படத்தில் இருக்கிற ரொமான்ஸ்லாம் இயல்பாக தானே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் கேட்குறேன், ஏன்டா படத்தில் மட்டும் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுல நீங்கள் குட் ஆர் பேட் சார்? நிச்சயமாக அதில் குட்டு தான் நான். ஏன்னா அதை நான் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எப்போவுமே ஒரு உரிய இது கொடுக்கணும்னு நினைக்கிறவன். ஆனால் அது நேரங்களில் நடக்காமலும் போயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய அதுக்கும் காரணமும் நம்ம வேறு வேலைகளில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அது சில நேரங்களில் அது மிஸ் ஆகிடுறது உண்டு. ஆனால் மனப்பூர்வமாக வந்து நான் எப்போவுமே நண்பர்களை வந்து அவங்கள ரிசீவ் பண்ணணும், அவங்களோட இருக்கணும், அவங்களுக்கு டைம், அதாவது அவங்களுக்கான ஸ்பேஸை எப்போவுமே கொடுக்கணும், நட்புக்கான ஒரு ஸ்பேஸை எப்போவுமே கொடுக்கணும்னு நினைக்கிற ஆள் தான் நான். ஸோ நான் வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து ஒரு பத்திரிகையாளராக நான் வந்து வைக்கிறேன். வட்டி முதலும் எழுதிட்டு இருந்த அந்த ராஜமுருகன் இப்போ திரும்பி டைரக்டர் ராஜமுருகனை பார்க்குறப்போ அவருக்கு வந்து குட் ஆர் பேட் என்ன கொடுப்பாரு டேரக்டரா? குட்டு தான், கண்டிப்பாக குட்டு தான். ஏன்னா நான் வட்டி முதலும் எழுதின அதே ராஜமுருகன் தான் இதையும். அதனால் வட்டி முதலும்ல நான் என்ன மாதிரியான மனிதர்களை, என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கையை, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தேனோ என் படங்களையும் அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் அதில் வந்து எனக்கு
அதில் நிறைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், அதில் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிற ஸ்பேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை முடிந்த வரைக்கும் சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சார் நீங்கள் வந்து லைக் இப்போ கூட சொல்கிறப்போ ஒரு ஹைக்குவா ஒன்று சொன்னீங்க. இந்த ரொமான்டிக் பிக்கப் லைன்லாம் எழுதுறதுல நீங்கள் குட் ஆர் பேட் சார்? அதெல்லாம் நம்ம பேடு தாங்க சார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எவ்வளோ கவிதை எழுதியிருக்கீங்க, எவ்வளோ படங்கள், எவ்வளோ ரொமான்ஸ்லாம் சூப்பராக இல்லை இருக்கு. அதான் நம்ம கவிதைகள் எழுதுறது படிக்கிறதுலலாம் வந்து நம்ம குட்டு தான். பட் அது வந்து லைஃப்பில் கரெக்டாக அப்ளை ஆகுதான்னா தெரியல. சார் இப்போ நீங்கள் சினிமாவில் சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறதுல குட்டா பேடா சார்? சார் என்ன சார் யோசிக்காமல் தூக்கிட்டீங்க? எனக்கு அப்படி ஆரம்பத்துலேருந்தே சினிமாவில் சம்பாதிக்கிறதுன்னு இல்லை, பொதுவாக சம்பாதிக்கிறதையே சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் ரொம்ப குறைவு தான். ஏன்னா நான் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து நமக்கு நம்மளுடைய செலவுகளுக்கு இருக்கணும், அதை தாண்டி அந்த பணம் வந்து பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவன். அதை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதனால் அப்படிங்கிறது இல்லை. அந்த பணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதனால் அப்படி அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே பேடு. சார் வீட்டில் ஏதாவது அட்வைஸ் இந்த மாதிரி ஃபினான்ஸ் விஷயங்களில் கொடுப்பாங்களா சார்? நிச்சயமாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்த பிறகு தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று க்ரியேட் ஆகுது. அவங்களுக்கு தான் தெரியும் இதை வந்து ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி குடும்பம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்புக்கான தேவைகள்ங்கிறது எப்போவுமே முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அது எல்லாமே வந்து நான் கல்யாணத்துக்கு பிறகு தான் அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அதில் ஓரளவு ஒரு சிறிய அறிவு வர்றதுங்கிறது அதுக்கப்புறம் தான். மற்றபடி எனக்கு பணம் குறித்தான பொதுவான பார்வை என்னென்னா அது எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் பயன்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். சொன்னீங்களே காஸ்டியூம்ஸ்க்கு ஒரு சஜஷன் கொடுக்குறப்ப அவங்க யோசிக்கிறப்ப நான் ஒன்று போட்டு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி, இந்த ஃபினான்ஸ் அட்வைஸ் கொடுக்குறப்பையும் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்களா? இல்லை அதில் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்களா சார்? இல்லை ஆமாம், அப்படி தான். நமக்கு ஃபஸ்ட்டு அது வந்து என்ன அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். பட் அதுக்கப்புறம் வந்து ஓகே, அவங்க சொல்கிற சில விஷயங்கள் வந்து சென்சிபிளாக தான் இருக்குது அப்படிங்கிறதும் தோணும். அதனால் அதையும் நம்ம செய்யணும், இதையும் செய்யணும். நம்ம ஒரு குடும்பத்திற்கான மனிதராகவும் இருக்கணும், சமூகத்திற்கான மனிதராகவும் இருக்கணுங்கிற தெளிவு வந்து எனக்கு இருக்குது எப்போவுமே. லைக் நீங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் உருவாக்கியிருக்கீங்க, நிறைய எமோஷன்ஸ் இருந்திருக்கு. ராஜமுருகன் இயல்பான ஒரு லைஃப்பில் மேபி ஹியூமரஸாவோ, ரொமான்டிக்காவோ, இல்லை கோபமோ, இல்லை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பர்சனாவோ, இல்லை காமோ, எமோஷ்னலாக எப்படி சார் இந்த எல்லா எமோஷனலும் கனெக்ட் பண்ணுறப்போ எமோஷ்னல் பர்சனாக ராஜமுருகன் குட் ஆர் பேட்? இல்லை அதாவது எமோஷன் வந்து எப்போவுமே ஒரு பிபி மாதிரி லோ பிபி ஹை பிபிங்கிற மாதிரி எப்போவுமே ரைஸு டவுனு இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மனுஷனுடைய பொதுவாக மனுஷனுடைய ஃபீல். அதுதான் என்ன சொல்கிறாங்க பொதுவாக அப்படின்னா, சயின்ஸாகவே ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த எமோஷனுமே 20 நிமிஷத்துக்கு மேலே கேரி ஆகாது. அது சிரிப்பாக இருந்தாலும் சரி, சீரியஸாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, ஒரு மூடு, நீங்கள் உங்களுக்கு ஒரு மூடில் இருக்கீங்க இல்லையா, அது வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே கேரி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 20 நிமிஷத்துக்கு மேலே மனுஷன் நடிக்கிறான்னு சொல்கிறாங்க. புரியுது நான் சொல்கிறது? அது முடிஞ்சிடும். ஆனால் மனுஷன் வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கான். திருப்பியும் ஒரு சின்ன கேப் விட்டு தான் அந்த 20 நிமிஷம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி வந்து நம்முடைய எமோஷன்ஸ் வந்து வயசு ஆக ஆக அது வந்து நம்ம நிறைய பார்த்து நிறைய மனிதர்களோட பழகி வரும்போது அதுக்கான ஒரு இடத்த அடைஞ்சிக்குது. அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒருத்தவங்களுக்கு. அதனால் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பழகினது பார்த்தது எல்லாமே நான் ரொம்ப சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன், வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்களோட பழக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எல்லா ஊர்கள்லேயும் பெரிய போராட்டக்காரராகவும் கம்யூனிஸ்ட்டுகள் தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமைசாலிகளும் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கையை பார்க்குற விதம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவங்க பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுவாங்க, தனி மனித சோகங்களை ரொம்ப எளிமையாக கடந்து போயிடுவாங்க. அது அவங்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய நான் அதனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பழக ஆரம்பித்ததுனால நான் யூனியனில் இருந்திருக்கேன், டைஃபியில் இருந்திருக்கேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு கட்டத்தில் இமோஷன்களை கடந்த ஒரு ஜென் நிலை சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை வந்து எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு. அதனால நான் எதையுமே ரொம்ப பெருசா அந்த நேரத்தில் பதட்டமாக இருக்கும், இது பண்ணுவேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்ட்டையோ ஒய்ஃபுக்கிட்டையோ அப்படி வந்து பேசுறது உண்டே தவிர அதுக்கப்புறம் அது கரைஞ்சி போயிடும். ஸோ அப்படி ஒரு ஜென் நிலை தான் என்னுடைய நிலையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் அப்படி நீங்கள் சமீபத்தில் பார்த்து படித்து ஏதாவது ஒரு புக் பிடிச்சிருந்தது ரெஃபர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு புக்ஸ்? கடற்கரை மத்த விலாசுன்னு ஒரு நண்பர், அவர் எழுதின பாரதி விஜயம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், பாரதியாரை பற்றின ஒரு மொத்த தொகுப்பு, அவரோட அறியப்படாத அவருடைய மொத்த விஷயங்களையும் எழுதின ஒரு தொகுப்பு. அது ஒரு பெரிய புத்தகம். ஸோ அந்த புத்தகம் சமீபத்தில் படிச்சுட்டு நான் ரொம்ப வியந்தேன். அவருடைய இவ்வளோ உழைப்பை போட்டிருக்காரு,
இந்த புத்தகத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஸோ இப்போ மயிலாடு திரைப்படத்திற்கு அப்புறமா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண மேபி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இருக்கா சார்? இப்போ சசி சாரை வச்சே அடுத்த படம் பண்ணுறேன். ஐ மீன் இப்போ தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அந்த வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அது ப்ராப்பராக அதற்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு இப்போ. அந்த படைப்புக்கும் வாழ்த்துக்கள் முன்னாடியே தெரிவிச்சுக்கிறோம் சார். மயிலாடில் ஆரம்பித்து நீங்கள் அழகாக ஒரு புத்தகம் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற வரைக்கும் நிறைய சென்சிபிளாக பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு டேக் அவேவாக இருந்துச்சு. நேயர்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு உரையாடல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.